Good morning, champion. Welcome to Get Zone. I am Ramu. நாம் இப்போ மெட்டீரியல் சயின்ஸில் இருந்து அயன் கார்பைட் டயக்ராம் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்போ அயன் கார்பைட் டயக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் பொறுத்து நம்ம ஸ்டீல் அண்டு கேஸ் அயன் வந்து ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வந்து 2% இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டீலும், 2% மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேஸ்ட் அயனும் சொல்லலாம். அது 6.6 to 6.67% இருந்துச்சு அப்படின்னா கேஸ்ட் அயன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது ஸ்டீலில் வந்து யூடெக்டைடு அப்படின்னு சொல்லுவோம். யூடெக்டைடு வந்து யூடெக்டைடுனா ஒரு சாலிட் சேர்ந்து ரெண்டு சாலிடாக ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து யூடெக்டைடுன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ யூடெக்டைடில் ஹைப்போ யூடெக்டைடு வந்து 0.8% இருக்கும். ஹைப்பர் யூடெக்டைடு வந்து 0.8% மேலே இருந்துச்சுன்னா 8 to 2% தான் ஹைப்பர் யூடெக்டைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது ஹைப்போ யூடெக்டைடில் ஆல்ஃபா ஹைட்ரேட்னு சொல்லுவோம். ஆல்ஃபா ஹைட் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னா 0.025% இருக்கும். அதுவே அடுத்து 1493 டிகிரி வந்து அது டெல்டா அயான்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1.7% காமா ஆஸ்டனைன்னு சொல்லுவோம் ஹைப்பர் யூடெக்டைடில். அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வந்து 2% மேலே இருந்தது 4.3% இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்பர் யூடெக்டிக்னு சொல்லுவோம். 4.3% ஆஃப் கார்பன் வந்து யூடெக்டின்னு சொல்லுவோம். ஹைப்போ யூடெக்டிக் வந்து 4.3% ஆஃப் கார்பன் இருக்கும். இப்போ யூடெக்டிக் அப்படின்னா ஒரு லிக்விட் வந்து 2 சாலிடை உருவாகிச்சு அப்படின்னா அது வந்து யூடெக்டிக்னு சொல்லலாம். இப்போ 4.3% ஆஃப் கார்பன் மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ஹைப்பர் யூடெக்டிக் சொல்லுவோம். ஓகேவா? இப்போது யூடெக்டிக்ல 1477 டிகிரி செல்சியஸில் ரெடுபிரைட்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து 6.67% இருந்தால் செமண்டைன்னு சொல்லுவோம். தேங்க்யூ சாப்பியா.